இந்த ஐயப்பன் கோயிலுக்கு பெண்களும் வரலாம். அது மட்டும் இல்லாம குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த குழந்தை ஐயப்பனுக்கு பாலும் பழமும் கொடுத்தா குழந்தை பிறக்கணும் சொல்றாங்க. ஆமாங்க, இந்த ஐயப்பன் கோயில் சபரிமலையில எப்படி இருக்குமோ அதே போலயே தான் இங்கேயும் இருக்கும். நீங்க ஒரு ஐயப்பன் பக்தரா இருந்தா கமெண்ட்ல ரெட் ஆட்டை போட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த கோவிலுக்கு பெண்களுமே வரலாம். அது மட்டும் இல்லாம நிறைய அதிசயங்களும் அற்புதமே இங்க நடந்துட்டு இருக்கு. குழந்தை இல்லாதவங்க இங்க இருக்க குழந்தை ஐயப்பனுக்கு அவங்க கையால பாலும் பழமும் ஊட்டினா குழந்தை பிறக்கணும் இங்க வர நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு 6 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து எங்கெங்கேயோ எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டேன். எல்லா சாமியும் கும்பிட்டுட்டேன். அந்த ஐயப்பன் ஆலயத்தில் எல்லையர் பிரசாதம் சாப்பிட்டா கண்டிப்பா குழந்தை உண்டு. அதுக்கு நானே உதாரணம். ஐயா சொன்ன மாதிரி இங்க வந்த பல பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஐயப்பனாலே ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். கோயிலுள்ள போனவனே அவ்வளவு மன நிம்மதியா இருந்தது. சபரிமலையில இருக்கிற போலவே இங்கேயும் 18 படியோட ரொம்ப சாந்தமா ஐயப்பன் காட்சி அளிக்கிறாரு. இந்த ஸ்ரீ சபரிவாசன் ஆசிரமம் எங்க இருக்குன்னா மேட்டுப்பாளையம் பெப்டிக் ரோடு கோவிந்தப்பேட்டில தான் இருக்கு. நீங்களும் அங்க போயிட்டு ஐயப்பனை தரிசனம்